friends, welcome to Indian Recipes Tamil. அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்க. நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கணும்னு நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த தீபாவளியில இருந்து உங்க வாழ்க்கையும் ஒளி போல நல்ல ஒளிமயமா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த தீபாவளிய நீங்க எல்லாரும் உங்க ஃபேமிலியோட சேர்ந்து நல்ல இனிப்பு சாப்பிட்டு நல்ல புது புத்தாடையெல்லாம் உடுத்தி நல்ல வெடியெல்லாம் கொளுத்தி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழ்ல ஏற்கனவே நிறைய விதமான ஸ்வீட்ஸ் அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் எல்லாம் தீபாவளிக்காக அப்லோட் பண்ணிருக்கேன். அது எல்லாத்தையும் பார்த்து வீட்டுல உங்க கையால செஞ்சு கொடுங்க. எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் அதை பார்த்து கொஞ்சம் மன திருப்தியா இருக்கும். சோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி போச்சு, நீங்க என்னென்ன ஸ்வீட்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிக்சரா ஒரு போட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நானும் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். என்னோட தீபாவளி பிக்சர்ஸ் நானும் ஷேர் பண்றேன். ஓகே, இந்த வீடியோல நான் உங்களுக்காக ரெண்டு விதமான ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் எப்படி சிம்பிளா ஈஸியா பண்ணிட முடியும்னு காமிச்சிருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ நாளைக்கு தீபாவளி, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. நீங்க ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்லயே எப்படி குலாப் ஜாமுன் பண்றதுன்னு சொல்லி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுல நிறைய பேர் எம்டிஆர் குலாப் ஜாமுன் இந்த மாதிரி ரெடிமேட் மிக்ஸ் வச்சு பண்ணிக்காமீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சோ உங்களுக்காக நான் இன்னைக்கு ரெடிமேட் மிக்ஸ் வச்சு குலாப் ஜாமுன் அதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிளா வீட்டுல இருக்க பொருட்கள் வச்சு பண்ணக்கூடிய முறுக்கு, இது ரெண்டும் தான் நான் ஷேர் பண்ணிருக்கேன். இது ரெண்டுமே நீங்க இப்ப செய்ய ஆரம்பிச்சா கூட கொஞ்ச நேரத்துல பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது ரொம்ப ஈஸியான முறுக்கு, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, சீக்கிரமாகவே கலர் மாறிடும், டேஸ்ட் இருக்காது முறுக்கில். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த உளுந்தோட கலர் லேசாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும், அதுதான் பதம். இப்போ பாருங்கள், உளுந்தோட கலர் லேசாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. 1 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நைஸான ஃபைன் பவுடர் மாதிரி இதை நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட கப்பி இல்லாத மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இதை இப்போ நல்லா பவுடர் பண்ணியாச்சு. கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா நைஸாக இருக்கணும், கொஞ்சம் கூட குருணை தட்டுப்படக்கூடாது. அவ்வளோத்துக்கு நைஸாக இருந்தால் தான் முறுக்கு வெடிக்காமல் வரும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சன்னி வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை ஒரு தடவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஃபைன் பவுடராக அரைச்சதுக்கு அப்புறமா கூட நம்ம இதை நல்லா ஜலிக்கிறோம். எதுக்காகனா கொஞ்சமாவது கப்பி இருந்ததுன்னா கூட முறுக்கு செய்யும்போது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக நம்ம ஜலிச்சு எடுத்துக்கிறோம். இதில் கொஞ்சம் கூட கப்பி வரலை, 1-2 சின்ன கப்பி தான் வந்தது. ஸோ நம்ம ஆல்ரெடி நல்லா அரைச்சிட்டோன்னா அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ இதில் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது 400 கிராம் அளவு அரிசி மாவு இருக்கும். அரிசி மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு கலோஞ்சி சேர்த்துக்கோங்க. அதாவது கருஞ்சீரகம்னு தமிழில் சொல்வோம்ல, இது சேர்த்துக்கோங்க. நீங்கள் கலோஞ்சிக்கு பதிலாக கருப்பு எள் கூட சேர்த்துக்கிறலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் இல்லைனா டால்டா அப்படி இல்லைனா ஆயில் கூட சேர்க்கலாம். நெய் நிறைய சேர்த்துடக்கூடாது. நிறைய சேர்த்துட்டோன்னா முறுக்கு நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம். நல்ல கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். அதுக்காக நீங்கள் நார்மலான சில்லி பவுடர் கூட சேர்க்கலாம். நல்லா இது போல் பிசைஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து
முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும். வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நம்ம முறுக்கு மாவு பிசைஞ்சோன்னா நல்ல கிறிஸ்பியான முறுக்கு கிடைக்கும். நம்ம இதில் கடலைப்பருப்புலாம் வறுத்து அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். நம்ம முறுக்கு செய்யும் போதே நல்ல ஒரு கமகமன்ற மணம் வரும், சாப்பிடும்போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எடுத்ததும் நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. முறுக்கு மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தால் முறுக்கு எண்ணெயை நிறையா குடிக்கும். அதனால் கரெக்டான பக்குவத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், முறுக்கு மாவு நம்ம முழுமையாக தயார் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா முறுக்கு ரொம்ப எண்ணெய் குடிக்கும். ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா நீங்கள் முறுக்கு பிழியும் போது விட்டு விட்டு வரும். இப்போ இது கரெக்டான பதத்தில் இருக்குது. நம்ம இப்போ இதை முறுக்கு மிஷின்குள்ளே லோட் பண்ணிவிட்டு முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி ஸ்டார் அச்சு யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி முள் முறுக்கு பண்ண போகிறோம்ல, நீங்கள் எந்த அச்சு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு முறுக்கு மிஷினை ரெடி பண்ணிக்கோங்க. அதில் உள் பாகத்தில் கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நீங்கள் முறுக்கு மாவு வைக்கும்போது நம்ம பிழியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ முறுக்கு மாவு எடுத்துகிட்டு இது போல் சின்னதாக உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா முறுக்கு மிஷினில் லோட் பண்ணிடுங்க. உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற பொருட்கள் வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுற பொருட்கள் எங்கே வாங்குறேன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக அந்த லிங்க் நான் தந்திருக்கேன். இப்போது நம்ம முறுக்கு மாவு உள்ளே வச்சாச்சு. இப்போ இந்த மிஷினை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நம்ம மாவு கரெக்டான பக்குவத்தில் பிசைஞ்சிருக்கோம். அதனால் எவ்வளோ சுலபமாக பிழிய வருது. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிக்கோங்க. அதில் நம்ம முறுக்கு பிழியலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வட்டம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதை சுற்றிலும் வட்டம் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ அந்த கடைசி முனையை இது போல் ஒட்டி விட்டுருங்க. அதே போல் இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய முனையையும் ஒட்டிடுங்க. அப்போ தான் நம்ம முறுக்கை எண்ணெயில் போடும்போது அது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் கையிலையே இது போல் எடுத்துகிட்டு நம்ம சூடான எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிடலாம். இந்த மெத்தட் நல்ல சமைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவே பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கையில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக நான் இன்னொரு டிப்ஸ் இடையில சொல்லியிருக்கேன், அதாவது வீடியோவுடைய இடையில. ஸோ கவனமாக பாருங்கள். இப்போது இன்னொரு தடவை நான் உங்களுக்கு முறுக்கு எப்படி பிழியறதுன்னு சொல்லித்தரேன். ரெண்டாவது முறுக்கும் நம்ம பிழிஞ்சாச்சு. அடுத்தது மூணாவது முறுக்கு பாருங்கள், இந்த மாதிரி. ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு புளியும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த முறுக்கு லேசாக வெடிக்குது, விட்டு விட்டு வருதுன்னா நீங்கள் மாவு ரொம்ப கெட்டியாக வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் அதை தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சு பாருங்கள், கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பிழிஞ்சு வச்சுருக்கோம்ல முறுக்கு, அதை சேர்க்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஒரு சின்ன துண்டு மாவு எடுத்துட்டு இது போல் போட்டு பாருங்கள், மாவு உடனே மேலே எழும்பி வரும். அப்போ நம்ம முறுக்கு சேர்க்குறதுக்கு கரெக்டான டைம். மாவு போட்டு பார்க்கும்போது மாவை உருட்டி போட்டு பார்க்கக்கூடாது. நீங்கள் உருட்டி போட்டிங்கன்னா அந்த மாவு டப்புன்னு வெடிச்சிரும். ஸோ அதனால் லேசாக கையில் அமுக்கி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டு பாருங்கள். இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கை சேர்த்தாச்சு. நான் சொன்னது போல் இந்த மாதிரி கையில் டைரெக்டாக போடுறது நல்ல சமைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு என்ன மாதிரி பண்ணலான்னா, நம்ம கரண்டி இருக்குல்ல, அதை பின்புறமாக திருப்பிட்டு அதுலேயே டைரெக்டாக பிழிஞ்சிருங்க. பிழிஞ்சிட்டு லேசாக அந்த எண்ணெயில் இது போல் கரண்டியை கவுத்துனீங்கன்னா அந்த முறுக்கு ஈஸியாக உள்ளே போயிடும். உங்கள் கையிலையும் தெரிக்காது, பயப்படவும் தேவையில்லை. ஸோ பிகினர்ஸ்க்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பழக பழக நீங்களும் கையிலேயே எடுத்து போட்டுடலாம். இப்போது ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய சலசலன்னு வர சத்தம்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த முறுக்கை வெளியில் எடுத்துடலாம்.
ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு பொரியட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு சத்தம்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா தான் வெளியில் எடுக்கணும். இப்போ பாருங்கள், முறுக்கோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இதே போல் மீத இருக்க எல்லா முறுக்கையும் பிழிஞ்சிட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான முறுக்கு சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ இது இருக்கட்டும், அடுத்து நம்ம ஸ்வீட் பார்க்கலாம். ஸ்வீட்டில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா குண்டு குண்டு குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நீங்களும் இதே போல் பெர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் வீட்டிலையே பண்ண முடியும். நான் இன்றைக்கி MTR குலாப் ஜாமுன் பாக்கெட் எடுத்திருக்கேன். இது 175 கிராம் பாக்கெட்டு. இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி அந்த பாத்திரத்தில் அது எவ்வளோத்துக்கு வருதுன்னு அளந்துக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் நான் எடுத்திருக்கேன்ல, இதில் 3/4 பாத்திரம் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த பவுடரை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறலாம். இந்த பவுடரில் நிறைய கட்டிகள் இருக்கும், அதனால் அதெல்லாம் உடச்சி விடுறதுக்காக ஒரு சன்னி வச்சு இந்த மாதிரி நல்லா ஜலிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மிக்ஸில் செய்ய வேணாம், நார்மலாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு பண்ணணுன்னா நிறைய குலாப் ஜாமுன் ரெசிபி இருக்குது. அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு பால் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் ரொம்ப மெதுவாக அந்த 5 விரல்களை மட்டும் வச்சு அழுத்தம் கொடுக்காம பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதே சமயம் அதில் கொஞ்சம் கூட காத்தெல்லாம் இருக்கக்கூடாது, நல்ல கரெக்டான பக்குவத்தில் மாவு இருக்கணும். எடுத்ததும் நிறைய பால் சேர்த்துடக்கூடாது. இந்த மாவுக்கு நிறைய பால் தேவைப்படாது, நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கிறலாம். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டான குலாப் ஜாமுன் கிடைக்கும். இப்போ மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்தது நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் அந்த மாவை அளந்தோமோ அதே அளவில் 2 பங்கு அளவு நம்ம சர்க்கரை எடுத்துக்கிறணும். இப்போ 1 கப் அளவு அந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் 2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறணும். அதாவது மாவு 1 பங்கு, சர்க்கரை 2 பங்கு, அதுதான் கரெக்டான ரேஷியோ. நான் இந்த கப்பில் பவுடர் அளந்தேன்ல, இதே கப்பில் சர்க்கரையும் அளந்து எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த பேக்கெட்டில் எழுதியிருக்க அளவு சர்க்கரை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்க்கரை பாகாய் போயிடும். அதனால் கரெக்டாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நான் 2 கப் அளவு சேர்த்துருக்கேன், ஸோ 2 கப் அளவு தண்ணி. 1 கப் அளவு மாவு, 2 கப் சர்க்கரை, 2 கப் தண்ணி, இதுதான் கரெக்டான ரேஷியோ. இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை நல்லா கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷமாக இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ரோஸ் எசன்ஸ் கூட சேர்க்கலாம், கடைகள்லாம் அதுதான் சேர்ப்பாங்க. நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. நம்மளோட குலாப் ஜாமுன் சிரப் தயாராகிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ஊற வச்சுருந்த மாவும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதிலிருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நம்ம கிராக்ஸ் இல்லாமல் உருண்டைகள் உருட்ட முடியும். இப்போது மாவு உருட்டும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அதில் கொஞ்சம் கூட கிராக்ஸ் இல்லாமல் நம்ம உருட்டணும். அப்போ தான் நம்ம பொரிச்செடுக்கும் போது உருண்டைகள் விரிஞ்சு போகாமல் நல்ல குண்டு குண்டு குலாப் ஜாமுன் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு தட்டையாக தட்டிக்கிறணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து இது போல் ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா உருண்டையாக ரோல் பண்ணணும். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து உருட்டினா மட்டும்தான் உள்ளே இருக்கக்கூடிய ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே போகும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது வெடிக்காமல் இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான டிப்ஸ். ஸோ இப்போ நான் பண்ணுறது போலவே பண்ணிக்கோங்க. இதே போல் வெடிப்பில்லாத உருண்டைகள் உருட்டி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்யில் பொரிச்சிங்கன்னா இது இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி எண்ணெயில் பொரிச்சு காமிக்கிறேன்.
எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாயிடக்கூடாது. மீடியமான சூட்டில் இருக்கும்போதே இந்த பந்துகளை சேர்த்துருங்க. ரொம்ப சூடாக இருந்ததுன்னா வெளியில் சீக்கிரமாகவே ப்ரௌன் கலர் வந்துடும். ஆனால் நடுவில் வேகாமல் பச்சையான மாவு இருக்கும். அதனால் எண்ணெய் மீடியமாக சூடாக இருக்கும்போது இந்த குலாப் ஜாமுன் பால்ஸை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு ஒரே கலரில் வரது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். எப்போதுமே குலாப் ஜாமுன் பொறுத்தவரை நம்ம இதை விட்டுட்டு வேறு வேலை கண்டிப்பாக பண்ணிடக்கூடாது. அது பக்கத்துலேயே இருந்து அதை திருப்பி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. அப்போ தான் எல்லா ஜாமுனும் ஒரே கலரில் வெந்து வரும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் வைஸாக போட்டு பொரிச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த கலர் வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துடணும். எல்லாமே ஒரே கலரில் இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் பெர்ஃபெக்டான பக்குவம். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க சீனி பாகில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீத இருக்க எல்லா உருண்டைகளையும் பொரித்து இந்த சீனி பாகில் போட்டுட்டு இது நல்லா ஊற விட்டுருங்க. ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும். ஊறினதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்கள் இதோட டெக்ஸ்சரை எவ்வளோ அருமையாக இருக்குது. உள்ளே இருக்க ஜீரா பாகு வெளியிலேருந்து பார்க்கும்போதே தெரியுது. அந்தளவுக்கு சாஃப்டாக ஜூஸியான குலாப் ஜாமுன்கள் தயாராகிருச்சு. இதோட டெக்ஸ்சரை நீங்களே பாருங்கள், கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்ல குண்டு குண்டு குலாப் ஜாமுன் பார்த்ததுமே எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு தயாராகிருக்கு. கட்டாயம் நீங்களும் நான் சொன்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். நீங்களும் இந்த தீபாவளிக்கு சூப்பரான பெர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் செஞ்சு அசத்த முடியும். இதில் நான் சொல்லியிருந்த டிப்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணி சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு செய்யும்போது டவுட் இல்லாமல் செய்ய முடியும். டிப் நம்பர் 1, நம்ம மாவை வந்து அளந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சக்கரைப்பாகு ரெடி பண்ணணும். ஸோ நம்மளுக்கு சக்கரைப்பாகு வேஸ்ட் ஆகாது. டிப் நம்பர் 2, மாவு பிசையும் போது நம்ம 5 விரல்களை வச்சு ரொம்ப சாஃப்டாக பிசையணும். டிப் நம்பர் 3, உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டணும். ஸோ ஏர் பபிள்ஸ் வெளியே போயிடும். நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் குண்டு குண்டு குலாப் ஜாமுன் கிடைக்கும். டிப் நம்பர் 5, எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். கண்டிப்பாக ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. டிப் நம்பர் 6, கைவிடாமல் அதை 2 பக்கம் திருப்பி விட்டுட்டே இருக்கணும் எண்ணெயில் பொரிஞ்சிட்டு இருக்கும்போது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், சூப்பரான பெர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் செய்ய முடியும். ஸோ கட்டாயம் இந்த டிப்ஸை மறந்துடாமல் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கூட ரெசிபி ஃப்ளாப் ஆகாமல் பெர்ஃபெக்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் செஞ்ச ரெசிபியோட பிக்கை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கூடவே நிறைய தீபாவளி சம்மந்தமான ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.